வாகை சூடவா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேன்மொழியும் மனோவையும் மண்டபத்தில் அவங்க மணமடியில் உட்கார வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ஐலாவை ஒரு ரூமில் வச்சு அடைச்சி வச்சுட்டு வந்துருந்தாங்க அப்போ மீனாட்சி அப்பத்தாவே பார்த்துட்டு இருக்கும்போது அப்பத்தா நினைக்கிறாங்க, இந்த மனோவோட கல்யாணம் முடிகிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும் போலுக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மீனாட்சி என்ன பண்ண போகிறாலோ தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த பாண்டியை காப்பாற்றுறதுக்காக நம்ம ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கவும், அடுத்தது தேவி சொல்கிறாங்க, அம்மாச்சி எப்படியாவது என் புருஷனை நீ காப்பாற்றிடுவேன் அப்படிங்கும்போது, ஏண்டி இப்படிப்பட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிற, உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா? இதில் வேற புதுசாக இந்த ஐலான்னு வேற ஒருத்தி வந்திருக்கிறா, அவள் வேற மனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறா, அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா தாலி எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி தாலி எடுத்துகிட்டு போய் எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மனோ கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க, பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுங்க அப்படின்னு. அப்போ மனோவும் பார்த்தோம்னா தாலி எடுத்துட்டு அவங்க பொண்ணு கழுத்தில், அதாவது அவங்க தேன்மொழி கழுத்தில் அவங்க தாலியை கட்டவும், இதை பார்த்துட்டு இருக்கிற சுமதி அப்படியே கண் கலங்கிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, எப்படியோ அம்மா ஆசைப்பட்டபடி அக்காவுக்கு நல்லபடியாகவே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்படவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மனமும் தேன்மொழியும் அவங்க பெரியவங்க காலில் எல்லார் காலையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அப்போ தேவி அவங்க அப்பத்தாட்ட சொல்கிறாங்க, அம்மாச்சி அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அதிகாரிகளும் வந்துருந்தாங்க. அதிகாரி வந்ததுமே உடனே அப்பத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, இப்போது நீங்கள் பணம் தரீங்களா என்னன்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சுமதிக்கு இந்த விஷயமே தெரிய வருது. என்னது அதிகாரிகளாம் வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே அப்பத்தா தான் அப்படின்னு சொல்லவும், அதுதான் எனக்கு தெரியுமேடி, அவங்க தானே இந்த வீட்டுக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு உண்மையான காரணம் தெரியாத, அப்பத்தாவுக்கு பெரிய பேரம் பாண்டியன் ஒருத்தர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், அந்த பாண்டியை நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சுமதிக்கும் தேன்மொழிக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே தெரியல அப்படிங்கும்போது, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன அப்பத்தா கல்யாணம் முடிஞ்சு போச்சதில்ல, இப்போ மாதிரி உங்கள் பேரனும் வர சொல்லுங்க அப்படிங்கும்போது, அப்போ பாண்டியை அவங்க காட்டுறாங்க. பாண்டியை பார்த்ததுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார் மீனாட்சி, இவர் தான் பேங்கில் 10 லட்ச ரூபா கையாடல் பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அவரே தான் இவர் வேறு யாரும் கிடையாது, மனோ மாமா இருக்காருல இவருடைய அண்ணன் தான் அவர் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்ச ரூபா பணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்ததுமா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டதுமே சுமதி சக்தி கிட்ட கேட்குறாங்க, சம்மந்தி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பத்தாட்டே கேட்கும்போது, உடனே அப்பத்தா ஆமாண்டி இந்த 10 லட்ச ரூபா பணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடந்தது, இந்த மாதிரி மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதுதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுதுல, என் பேரனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும், அதுக்காக தான் இந்த கல்யாணமே நடத்தி வச்சு அப்படிங்கவும், உடனே தேன்மொழி பார்க்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சுமதிக்கும் 10 லட்ச ரூபாய்க்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, அதாவது தேன்மொழி அக்காவோட நகையும் நீங்கள் கொடுத்த வரதட்சணையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இவங்க இந்த அதிகாரி கிட்ட பணத்தை கொடுக்க போறாங்க. 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் தன்னுடைய பேரனை இவங்க காப்பாற்ற முடியும், அதுக்கு தான் இந்த கல்யாணம் அப்படிங்கவோ. இது கேட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனாட்சி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தேன்மொழியும் அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே மீனாட்சி சொல்றாங்க, சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியும் இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் இவங்க கல்யாணத்தை பண்ணி இருக்கிறாங்க. அக்கா காலத்துல தாலியும் கட்டி முடிச்சாச்சுது. ஆனா மனோ மாமா நல்லவருமா, அவருக்காக நம்ம வேற வரையில நம்மளும் இந்த கல்யாணத்தை முடிச்சாச்சுது. அதனால இந்த வீட்டிலேயே சொல்ல போனாக்கி மனமாமா நல்லவராக இருக்கிறாரு, அக்காவை நல்லபடியாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அப்பத்தாவும் தேவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனோவை பற்றி தெரியாதனால இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அதனால நம்ம இந்த இதுக்கு நகையை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கலாமா அப்படின்னு சொல்லவும், அப்போ சுமதி உடனே பார்க்குறாங்க, வேற வழி இல்லையே, எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியாக அந்த குடும்பத்தில் போய் வாழ்ந்தாலே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ உடனே அவங்க மீனாட்சி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, இங்க பாருங்க, இப்போ இந்த பணத்தையும் நகையும் நான் தரணும்னா நீங்க எனக்கு ஒரு இதுல கையெழுத்து போட்டு தரணும், ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அப்பத்தா என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமா இந்த பேப்பர்ல நீங்க சைன் போட்டு தரணும், அப்பதான் இந்த நகையும் பணத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப அப்பத்தா நினைக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு என்னை சரியான வழியில நீ சிக்க வச்சுட்டே இல்ல, எனக்கும் வேற வழி இல்லை, இப்போ எனக்கு இந்த நகையும் பணமும் வேணும், அப்படி இருந்தாதான் நான் என் பேரை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சரி நீ சொன்ன மாதிரிக்கே நான் கையெழுத்து போட்டு தார் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா மீனாட்சி அந்த அக்ரிமெண்ட்டை கொடுக்கவும், அந்த பேப்பரில் அவங்க கையெழுத்து போடுறாங்க. அப்போ அப்போ நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி உன் அக்கா என் குடும்பத்தில் தானே வாழ்கிறதுக்காக வரப்போகிறா, அப்போ இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததான் அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ
சுமதி வந்து சொல்கிறாங்க இது சரியில்லாது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ அமைதியாயிருமா, நம்ம அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 10 லட்ச ரூபா பணத்தை இந்த நகையும் நீங்கள் தான் எப்படியாவது சீக்கிரத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அக்காவோட நகைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிடுறாங்க. அப்போ அப்பத்தான் நினைக்கிறாங்க, உன்னை சும்மா விடமாட்டேன்டி, உன்னை விட்டாலும் சரி தான், உங்கள் அக்காவை வச்சு தான் நம்மள என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததுக்கு பார்த்தோம்னா அகிலாவும் ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டதுமே உடனே ஜீவா வந்து கதவு திறந்து விடுதாங்க. திறந்து விட்டதுமே அவங்க ஜீவா வந்து கதவு திறந்து விட்டுட்டு ஒளிஞ்சிக்கிட்டுதாங்க. அப்போ அகிலா வந்து அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது இங்கே இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கவும் அகிலா அதை பார்த்ததுமே என்னது இங்கே இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகிலா வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாமல் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம். உடனே சுமதி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஆரத்தை எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வேறு அதிகாரிகளாம் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த வீட்டு மேலே நீங்கள் வந்து வாங்கின கடன் வந்து மூழ்கி போச்சுது, அதனால இந்த வீட்டை வந்து நாங்கள் ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீல் வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுமதி விட்டார அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சுமதி வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனாட்சி அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ தான் மண்டபத்தில் வச்சு ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இப்போ என்னென்னா அடுத்தது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டு மேலே நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, அதனால இப்போவும் நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவோட 3 பேரனையும் கூப்பிடுறாங்க. அப்போ மனவும் பாண்டி அங்கே இருக்கவும் அடுத்தது ஜீவாவை கூப்பிடவும் அப்போ ஜீவா வந்து பைக்கில் வந்து ஹெல்மெட்டு போட்டுட்டு வராங்க. அப்போ வந்து ஜீவா வந்து இறங்கவும் நான் தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜீவா வந்து ஹெல்மெட்டு போட்டிருக்கிறாங்களா, அந்த ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. அப்போ தான் மீனாட்சி பார்க்குறாங்க, என்னது இவன் தான் வந்து 3வது பேரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி அதிர்ச்சியோட பார்க்கவும் அப்போ ஜீவா வந்து சொல்கிறாங்க, நான் தான் 3வது பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜீவா வந்து மீனாட்சி பார்த்துட்டு இருக்கும்போதே ஐயோ இந்த குடும்பம் இவ்வளோ மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே என்னது என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க தேன்மொழிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ தேன்மொழி வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனாட்சி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தேன், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சுமதியும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீனாட்சி எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பயப்படாதீங்கம்மா, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போதே அப்போ அதிகாரிகள் பார்த்தோம்னா இவங்க எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வைக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முழு பணத்தையும் நீங்கள் கட்டினாதான் இந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த வீடை வந்து நாங்கள் ஏலத்துக்கு விட்டுருவோம், உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கேட்டதுமே வந்து சக்தி வந்து அவங்க அப்பத்திட்ட சொல்கிறாங்க, என்னத்தை இந்த மாதிரி நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம எல்லாரும் எங்கே போகிறதுக்கு அப்படிங்கவும் உடனே அப்பத்தா வந்து அவங்க தேன்மொழியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவ கழுத்துல நீ எந்த நேரத்தில் தாலி கட்டினே தெரியல, அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது, இவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை விட்டு காலி பண்ற நிலைமையில ஆக்கிட்டாலே, இவ ராசி கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே மீனாட்சி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. இங்க பாருங்க எங்க அக்காவை பத்தி இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க அப்படிங்கவும் சுமதி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப அடுத்து பார்த்தோம்னா அப்பத்தா வந்து தேன்மொழியால தான் இது மாதிரிலாம் நடந்து போச்சுது, இவ ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இதை கேட்டுட்டு இருக்கிற மனவும் என்ன பண்ணதுன்னு தெரியல, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.